தம்பி உதயநிதி இப்பதானே வந்தாரு. கடந்த ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி தானே உள்ளே வந்தார் அவர். அதுக்கு முன்னாடி அவர் எங்க இருந்தார்? அவருக்கும் கட்சிக்கும் சம்பந்தம் இல்லாம இருந்தார். அவரை கொண்டு வந்து துணை முதலமைச்சராக யார் தான் சும்மா இருப்பா? மக்களுடைய பிரச்சனை தானே கேட்கறாங்க அவங்க. அதுக்கு பதில் கொடுக்க தெரியாத இன்னத்துக்கு அமைச்சர் அவரு. ரிசைன்மெண்ட் போக சொல்லுங்க அவர். முதலமைச்சருக்கு யாரை அடக்க முடியல? அவருடைய சொந்த அமைச்சரையே அடக்க முடியல. அவர் முதலமைச்சராக பொம்மையாக அவர் உட்கார வைத்திருக்கின்றார்கள். அவரால் ஒன்றும் செயல்படுத்த முடியாது. இப்போ நீங்க ஒரு ஹிந்துங்க, நான் ஒரு கிறிஸ்தவன், என் கூட உட்காந்து பேசிட்டு இருக்கிறீங்களே, அப்ப என்ன அர்த்தம்? அதுக்கு சமமாக நீ என்ன பார்க்கறதுனால தான் பேசுறீங்க. அது பேச போல. இதுதானே சமூக நீதின்றது. நியூஸ் டே நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஆங்கிலிக்கன் சர்ச்சஸ் ஆர்ச் பிஷப் சாமுவேல் குணசேகரன் அவர்கள். வாங்க அவர்கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா தேர்தல் களம் அப்படின்றது 4 முனை போட்டியாக போயிட்டு இருக்கு. இதற்கு இடையில திமுக இருக்கக்கூடிய சீனியர்ஸ் அவங்களை எடுத்துட்டோம்னா 60 வருடம் 50 வருட காலங்களாக திமுகக்குனே அவங்களை அர்ப்பணித்து அதற்காகவே உழைத்தவங்க. அவங்க ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க. துணை முதலமைச்சர் பதவியில் அவர் இருக்கார். இவங்க 2 பேருக்குமே ஒரு வாக்குவாதம் போயிட்டுருக்கு. நீயா நானா அப்படின்ற ஒரு போட்டி போயிட்டுருக்கு அப்படின்னு ஊடகங்களில் பரவலாக வந்துட்டு இருக்கு. இதை பற்றின உங்களுடைய கருத்து என்ன சார்? ஆமாங்க, நிச்சயம் இருக்க தானே செய்யும். அதாவது ஒரு கட்சியில் பாவம், இப்போது டாக்டர் கலைஞர் ஒரு தொண்டனாக தான் இருந்தார். அப்பொழுது சிஎம் அண்ணாதுரை அவர்கள் தான் முதலமைச்சராக இருந்தார். இப்போ அந்த நேரம் என்ன ஆகுது, நம்முடைய டாக்டர் கலைஞருடைய வேலைப்பாடு நன்றாக இருந்ததினாலே அவருக்கு அந்த முதலமைச்சர் பொசிஷன் சேர்ந்தது. அதனால் அந்த நேரத்தில் அன்பழகன் இருந்தார், நெடுஞ்செழியன் இருந்தார், இப்போது இருக்கிறவர் பொதுச் செயலாளர் இருந்து போனார், அவர் பேர் என்ன, அமைச்சர் துரைமுருகன் இருந்தார். துரைமுருகன் இப்போ இருக்காரே சார்? இல்லை, இப்போ இருக்கிற ரைட். இவர்கள்லாம் இருந்த சமயத்திலையும் அருமையான டாக்டர் கலைஞர் கொஞ்சம் நல்லா வேலை செய்வார், எழுத்தாளராக இருந்தார், மக்கள் மத்தியில் தெரிந்தவராக இருந்தார். அதனால் அவருக்கு அந்த பொசிஷனை கொடுத்தாங்க. அடுத்ததாக டாக்டர் கலைஞர் பிற்பாடு அருமையான இப்போது இருக்கிற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், அவர் கட்டாயம் முதலமைச்சர் பதவி கொடுக்கணும், நான் வேண்டான்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா மீசா சமயத்தில் அவர் உயிர் தப்பித்ததே பெரிய விஷயம். அதனால் அவர் கொடுக்கணும். ஆனால் அதுக்கு பிற்பாடு இப்போது இருக்கிற தம்பி உதயநிதி அவருக்கு கொடுத்தது தான் தவறு. ஏனென்றால் அடுத்த சீனியர்ஸ்லாம் இருக்கிறாங்க. அருமையான அமைச்சர் துரைமுருகன் அவர்லாம் பழைய ஆட்கள். அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு துணை முதலமைச்சராவது அவரை கொடுத்து அவரை உட்கார வச்சு அழகு பார்த்துருக்கலாம். அடுத்தது பெரியவர், வயதில் பெரியவர், மூத்தவர். ஆக இப்படிப்பட்ட நிலைகள் எல்லாம் கடந்து இப்போ அடுத்து மறுபடியும் ஒரு வேளை 2026 உதயநிதி தான் முதலமைச்சர் ஆவார் என்று சொல்லி ஒருவேளை திமுக ஒருவேளை காய்களை நகர்த்தலாம். அதனால தான் இப்போ இருக்கிற சீனியர்லாம் என்ன சொல்கிறாங்க, இது சரியில்லை, இந்த நகர்வுகள் சரியில்லை, அவரை துணை முதலமைச்சராக ஆக்கந்தே அவங்களுக்கு பிடிக்கலை. ஏன், அவருடைய சொந்த அத்தை திருமதி கனிமொழி இருக்கிறாங்க. அவங்க பல ஆண்டுகளாக இந்த கட்சிக்காக உழைத்திருக்கின்றார்கள். ஏன் அதே மாதிரி திரு டிஆர் பாலு அவர் இருக்கிற பொருளாளராக இருக்கிறவர், அவர் இந்த கட்சிக்காக உழைத்திருக்கிறவர். அவர்களுக்கெல்லாம் சான்ஸ் கொடுக்கலாமே. ஏன், அருமையான அவங்க சொந்த உறவினர் தயாநிதி மாறன் இருக்கிறார், அவர்கள்லாம் இருக்கிறாங்கல்ல. இப்போ நிச்சயமாக இந்த டிஆர் பாலுவும் தயாநிதி மாறன் கனிமொழி இவர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும், எல்லாம் உறவினர்கள் தான், குடும்பத்திற்குள் இருக்கின்றவர்கள். ஆனால் உதயநிதி வருவது அவங்களுக்கு நிச்சயமாக ஆர்வம் இருக்காது. எல்லாருக்குமே ஒரு பொறுப்பு இருக்கு சார். கனிமொழி அவர்களுக்கு பொறுப்பு இருந்தாலும் பொறுப்பு இருந்தாலும் அவங்க கட்சி லெவலில் தான் பொறுப்பு. ஆனால் இந்த முதலமைச்சர் போஸ்டிங்ன்றது மக்கள் நிலையில் முதன்மையான ஒரு பொறுப்பு. அது தம்பி உதயநிதி இப்போதானே வந்தார். கடந்த ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி தானே உள்ளே வந்தார் அவர். அதுக்கு முன்னாடி அவர் எங்கே இருந்தார்? அவருக்கும் கட்சிக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருந்தார். அவரை கொண்டு வந்து துணை முதலமைச்சராக யார் தான் சும்மா இருப்பா? கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் அதெல்லாம். அதனால் இந்த உட்கட்சி பூசல் நிச்சயமாக வரும். அருமையான முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இருக்கிற வரைக்கும் எல்லாம் அமைதியாக இருக்கும். இல்லை, 50-60 வருட காலங்களாக திமுகக்காக நிறைய பேர் உழைச்சிட்டு இருந்தாலும் இந்த பக்கம் தமிழ்நாட்டு மக்களுக்காக
யார் வந்து சரியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுத்து உட்கார வைக்க வேண்டிய பொறுப்பு வந்து முதலமைச்சருக்கு இருக்குல்ல, அதனால கூட தேர்வு பண்ணியிருக்கலாம். இல்லைங்க, அதான் நான் சொல்றேன். நிச்சயமா நான் சொல்றேன். அவருடைய மகன் உதயநிதியாக இருந்தாலும் அருமையான முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர் தெளிவாக இருந்தால், நல்ல மனநிலையில் இருந்தால், உடல் சுகத்தில் இருந்தால் நிச்சயமாக அவருடைய மகனை கொண்டு வந்திருக்க மாட்டார். அப்ப அவரை கொண்டு வரல, இது எல்லாமே இது குடும்ப ஆட்சிங்க. இது அவருடைய விருப்பத்தினால நடந்த கதையே இல்லை. அவருடைய விருப்பத்துக்கு இணங்கி எதுவுமே நடக்கல, இப்போ நடந்து கொண்டு இல்லை. நிச்சயமா நான் சொல்லுவேன். எனக்கு அவரை பற்றி நன்றாக தெரியும். சரி, 60-50 வருட காலங்களா இருக்கிறவங்க ஒரு வார்த்தை ஒரு கேள்வி கேட்டுமே அவர் வந்து அதை கேட்காம இருந்திருப்பாரு. ஏங்க, இந்த மாதிரி கேள்வி கேட்கலாங்க, ஏன் இப்படி செய்றீங்க, இது நல்லதல்ல அப்படின்னு சொல்லி இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனா இவருடைய வார்த்தை அங்க வந்து எடுபடலையே, விளங்குதா? அவருடைய வார்த்தை அங்க எடுபடலை, அதான பிரச்சனை. இவர் சொல்றதை கேட்கறதுக்கு அங்க யாரும் இல்லை, கூட இருக்கிற அமைச்சர்களே இல்லை. அருமையான அமைச்சர் சேகர் பாபுன்னு இருக்கிறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ஊடகங்களுக்கு பேட்டி கொடுக்குறாரு. என்னைக்காது, நான் பழைய இதுலேருந்து நான் கேட்குறேன், நான் என்னைக்காது அருமையான திரு மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் இப்படி ஒரு வார்த்தையை பேட்டியில் சொல்லியிருப்பாரா? வீணான வார்த்தைகளை பேசியிருக்கிறது என்னைக்காவது ஏதோ ஒன்று காட்டுங்க பார்ப்போம். எத்தனை வருடமாக அவர் இருக்கிறார். இந்த அமைச்சர் சேகர் பாபுன்றவர் எந்த கட்சியிலிருந்து வந்தவர்? அவர் திமுகவே கிடையாது, வேறொரு கட்சியிலிருந்து தாவி இங்கே வந்தவர். என்ன, தன்னுடைய சுயநலத்துக்காக வந்தவர். அப்படி பார்த்தா மற்ற கட்சியில இருந்து வர்றவங்களுக்கு தான் முழு அங்கீகாரமும் பொறுப்பும் கொடுத்து இந்த திமுக கட்சியில உட்கார வச்சிருக்காங்க. காரணம் என்னன்னா, மக்களுக்கு சேவை செய்யட்டும்னு கொடுக்குறாங்க, தப்பு இல்லையே. அதாவது மக்களுக்கு நீங்க சேவை செய்வீங்க கொடுக்குறாங்க, உங்களுக்கு இருக்க திறமையை பார்த்து கொடுக்குறாங்க. நீங்க ஆனா மக்களை வந்து மக்களாவே நீங்க ட்ரீட் பண்ண மாட்டீங்களே. ஒரு ஊடக துறையில நீங்க கேள்வி கேட்க தான் செய்வீங்க, பொறுமையா பதில் கொடுத்துட்டு போங்க. அமைச்சராக இருக்கிறீங்கல்ல, பொறுமையா பதில் கொடுத்துட்டு போங்க. ஊடகங்கள்லேயே நீங்கள் ஊடக கேள்வி கேட்குறவங்களே பேட்டி எடுக்கிறவங்களே நீ திட்டினா என்ன அர்த்தம்? சரி, அவருக்கு வந்து எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும், அவருடைய வேலைக்கு மக்கள் எல்லாரையுமே பார்க்கணும், நிறைய வேலைகள் இருக்கும்ல, அதனால ப்ரெஷராக இருப்பாரு. அப்போ ஊடகங்களில் கேள்வி கேட்குறவங்க மக்களுடைய பிரச்சனையை கேட்காம சொந்த பிரச்சனையை கேட்குறாங்க. சொல்லுங்க, மக்களுடைய பிரச்சனையை தானே கேட்குறாங்க அவங்க. அதுக்கு பதில் கொடுக்க தெரியாதுன்னு இன்னத்துங்க அமைச்சர் அவர் ரிசைன்மெண்ட் போக சொல்லுங்க. அவர் பதில் கொடுக்க தெரியல, பொறுமையை இழக்கிறாரு இல்லையா, ரிசைன்மெண்ட் போக சொல்லுங்க. மக்களுக்காக தானே ஊடகங்கள், அவங்க மக்களுக்காக தானே கேட்குறாங்க கேள்வி. நீங்கள் அமைச்சர் பொறுப்பு இல்லைங்க, ஏன் இதெல்லாம் செய்யலன்னு கேள்வி கேட்டால், இதெல்லாம் இந்த கேள்வியும் கேட்குற வேலை, நீ எந்த ஊடகம்னு கேள்வி கேட்டால் மிரட்டுற மாதிரி மிரட்டினா நீ அமைச்சரா? நீ அப்பா நீ அமைச்சருக்கு தகுதி இல்லாதவன். புரிஞ்சுக்கணும், இது மக்களுக்காக நீ இருக்கிற அமைச்சரா, வேற எதுக்கு இருக்கிற? அதை நீ செய்யலைன்னா என்ன அர்த்தம்? ஒன்றுமே இல்லை. அதை தான் நான் சொல்ல வரேன். இப்போ முதலமைச்சருக்கு யாரை அடக்க முடியல? அவருடைய சொந்த அமைச்சரையே அடக்க முடியல. அவரால் என்ன பண்ண முடியல? ஏன்பா அப்படிலாம் பேசாத, நம்முடைய கட்சிக்கு தான் பேர் கெட்ட பேர் உண்டாகும், நம்ம அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் உண்டாகும்னு சொல்லக்கூட அவரால் என்ன பண்ண முடியல. ஒருவேளை சொல்லி இருக்கலாம், சொல்லி இருப்பார், நிச்சயமாக சொல்லாமல் இருக்க மாட்டார். ஆனால் சொல்லியும் கேட்கக்கூடிய நிலையில் அமைச்சர்கள் இல்லை, பாவம் முதலமைச்சர். அதனால தான் நான் சொல்கிறேன், வேறு வழி இல்லை. இன்னைக்கு தமிழக மக்கள் தான் இதுக்கு பாதிக்கப்படுறாங்க, வேற ஒன்றுமே இல்லை பிரச்சனை. அதனால தான் நான் சொல்கிறேன், 2026 தயவுசெய்து இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவு கொடுக்காதீங்க. நான் தைரியமாக நான் சொல்கிறேன், ஏன்னா அங்கே நிர்வாக திறமை உள்ளவர்கள் இல்லை. அதிகாரிகள் சரியில்லை அப்படின்னா வேற அதிகாரியை நியமனம் பண்ணிட்டு போக வேண்டியதானே சார்? ஏன் வேண்டான்ற மாதிரி தட்டி கொடுத்த மாதிரி ஏன் பேசணும்? முதலமைச்சருடைய வேலை அது இல்லையே. நீ என் பேச்சை கேட்கல அப்படின்னா நீ வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாமே. அப்படித்தான் முன்னாடி இருந்த நம்ம முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுமே அவங்களுக்கு கீழே இருக்கிற அமைச்சர்களை அப்படிதான் கண்ட்ரோலில் வச்சிருப்பாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும். நான் ஒன்று சொன்னேன்னா அது கரெக்டாக தான் இருக்கும். நிறைய பேர்கிட்ட சஜஷன் கேட்டாலும் அவங்களுடைய முடிவாக தானே இருக்கும். அது ஏன் இங்கே இல்லை? அதை தான் நான் சொல்கிறேன் மறுபடியும். அவர் உணர்வுள்ளவராய் அவர் இல்லை, அவருடைய பேச்சு எடுபடாது. அவர் முதலமைச்சராக பொம்மையாக அவர் உட்கார வைத்திருக்கின்றார்கள், அவரால் ஒன்றும் செயல்படுத்த முடியாது. அதைத்தான் நான் சொல்ல வரேன் நான் மறுபடியும். சரிங்களா? அடுத்தது, இவர் மனித நேயமிக்கவர். அருமையான திருமதி ஜெயலலிதா மாதிரி தைரியமாக பேசக்கூடிய நிலையில் இவர் இல்லை, அந்த மாதிரி திறன் கொண்டவர் இவர் இல்லை, அப்படி வளர்க்கப்படவும் இல்லை. நன்றாக இவரை பற்றி எனக்கு நன்றாகவே தெரியும். அதனால தான் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன், இங்கு முதலமைச்சருடைய ஆட்சி நடைபெறவில்லை, குடும்ப ஆட்சி தான் நடந்து கொண்டிருக்கின்றது. இதனால் பாதிக்கப்படுவோர் யாருன்னா தமிழக மக்கள் தான். ஆகவே தான் அருமையான தமிழக மக்களுக்கு மீண்டும் நான் சொல்கின்றேன்,
மீண்டும் இந்த ஆட்சிக்கு நீங்கள் இடம் கொடுப்பீர்களானால் தவிக்க போகிறது நாம் தானே தவிர மற்றொரு இல்லை. இது எப்படின்னா, வேலியில் போகிற ஓனாவன்னு சொல்லுவாங்க, ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க. வேலியில் போகிற ஓனாவை தூக்கி மடியில் போட்டுக்கிட்டா அப்புறம் குத்துதே குடையுதுன்னு சொல்லி பிரயோஜனமே கிடையாது. அதுக்கு பதிலாக அந்த ஓனா கிட்ட வராதபடி ஜாக்கிரதையாக பார்த்துக்கொள்ள நம்முடைய கடமை. நான் மறுபடியும் சொல்கிறேன், முதலமைச்சர் நல்லவர், ஆனால் அவர் கீழ் இருக்கிற நிர்வாகம் சரியில்லை. இந்த நிர்வாகம் சரியில்லாத காரணத்தினால் தமிழக மக்கள் தான் தவித்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே மீண்டும் இவர்களுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு நாம தான் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இப்போ அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா, தேர்தல் அரசியல் களம் 4 முனை போட்டியாக போக போகுது. இந்த பக்கம் வந்து ஓரநேர் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சார பயணத்தை ஆரம்பித்து அவர் வந்து இப்போ வெளிநாடு பயணம் மேற்கொண்டுட்டு இருக்காரு. இந்த பக்கம் அதிமுக சார்பிலேருந்து மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சார பயணம் மேற்கொண்டுட்டு இருக்காங்க. அந்த பக்கம் தாவேகாவும் சரி, இந்த பக்கம் வந்து நாம் தமிழர் கட்சியும் சரி, 2 பேருமே தேர்தல் காலத்துக்கான வேலையை விரைவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. இந்த 4 முனை போட்டியில் ரிசல்ட் வந்து யாருக்கு சாதகமாக அமையும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அதாவது திமுக இருக்கக்கூடிய ஓட் பர்சன்டேஜை தாவேகா பிரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா? தாவேகா ஒரு கட்சியே நான் பார்க்கல. ஊடகங்கள் தான் தாவேகாவை வந்து கட்சி கட்சி கட்சின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எங்கேயாவது எந்த இடத்துலையாவது தம்பி விஜய், ஜோசப் விஜய் எங்கேயாவது நான் முதலமைச்சர் ஆவேன், வந்து நான் மக்களுக்கு சேவை செய்வேன் என்னைக்கா சொன்னாரா? முதலமைச்சர் வேட்பாளர் அவர் தான் சொல்லிட்டு பொதுக்குழு கூட்டத்தில் சொல்லிட்டாங்களே. யார் சொன்னது? யார் சொன்னது? மறுபடியும் கேள்வி கேட்குறாங்க, யார் சொன்னது? கட்சி நிர்வாகிகள். கட்சி நிர்வாகிகள் அவரை சொன்னா தான் நீங்களாம் என்ன பண்ணுவீங்க, அவருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவருக்கு நிச்சயமாக அரசியலில் ஈடுபாடே கிடையாது. நிச்சயமாக நான் சொல்ல முடியும். தாவேகாவை நீங்கள் கட்சின்னு பார்ப்பது, அரசியல் கட்சின்னு பார்ப்பதே தவறு. அது ரசிகர் மன்ற கூட்டம், ரசிகர்களுடைய கூட்டம். யாருடைய ரசிகர்கள்? அருமையான தம்பி ஜோசப் விஜய் உடைய ரசிகர்களுடைய கூட்டம். அதை கட்சின்னு பேர் மாற்றி வச்சிருக்கிறாங்க, அவ்வளோதான். அது அரசியல் கட்சியே இல்லை. அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு, அவங்களுக்குன்னு கொள்கை தலைவர்கள் இருக்காங்க. அப்புறம் எப்படி கட்சியே இல்லைன்னு சொல்லி என்ன கொள்கை இருக்குது கொஞ்சம் சொல்லுங்களேன், எனக்கு தெரியலையே, சொல்லுங்களேன் பார்ப்போம். என்ன கொள்கை இருக்குது? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எல்லாருமே இங்க சமத்துவம் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு சமூக நீதிக்காக குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. அது நீங்க கூட தான் சொல்லுவீங்க, நீங்க கூட தான் சொல்லுவீங்க. அதை இப்போ நீங்க வந்து ஒரு ஹிந்துங்க, நான் வந்து ஒரு கிறிஸ்தவன், என் கூட உட்காந்து பேசிட்டு இருக்கிறீங்களே, அப்போ என்ன அர்த்தம்? அதுக்கு சமமாக நீ என்னை பார்க்கறதுனால தான் பேசுறீங்க, அது பேச போகல. இதுதானே சமூக நீதின்றது. இதான் எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்களா? இதுனா ஒரு கொள்கை, அதுக்கு பேர் எனக்கு விளங்கலையே. இது கொள்கை இல்லை, இதுக்கு பேர். இது எல்லா மனிதத்துக்கும் இருக்கிற மனிதத்துவம், அவ்வளோதான். ஹியூமனிட்டி அப்படின்னு வாங்க, ஹியூமனிட்டியை சொல்லியிருக்கிறாங்க, அவ்வளோதானே தவிர இது கட்சியுடைய கொள்கைன்னு எப்படி சொல்லுவீங்க நீங்கள்? இதை கொள்கையே இல்லாத கட்சி, இன்னும் அவங்களுக்கே தெரியாது என்ன பண்ண போகிறோன்னு. இல்லை, அடுத்தடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சுருக்காங்க. முதலாம் மாநில மாநாடு நடத்தினாங்க, இப்போ அடுத்த 2வது மாநில மாநாடு மதுரையில் நடத்தினாங்க. அதிலே நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க. அது மாநில மாநாடுன்னு என்னதுங்க? ரசிகர் கூட்ட மாநாடு. முதல் மாநாடு முடிஞ்சு, 2வது மாநாடு முடிஞ்சது, ரசிகர் கூட்ட மாநாடு, அவ்வளோதான். அதே நீங்கள் வந்து அரசியல் இதாக பார்க்குறீங்க, நீங்கள் உங்களுடைய பார்வை சரி. ஏன் அரசியலா பார்க்கப்படுது அப்படின்னா, இப்ப இவர் வந்ததுனால, அரசியல் களம் வந்ததுனால திமுக இருக்கக்கூடிய ஓட் பர்சன்டேஜ் இவர் பிரிச்சு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஊடகங்களுமே பரவிட்டு இருக்கு ஒரு விஷயம். அதனாலதான் இவர் அரசியல் வந்ததுனால அரசியல் களமே மாறும், ஒரு மாற்று அரசியலை இவர் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கு. எங்க தம்பி ஜோசப் விஜய் தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு கேட்டு பாருங்க. என்னங்க நீங்கள் இப்போ கட்சி ஆரம்பிச்சிட்டீங்க, அதனால் 1% அங்கே குறைஞ்சிரும் திமுகவில் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கேளுங்க. அங்கே குறைஞ்சானா குறையாமல் போனால் எனக்கு என்னுடைய படங்கள் வெளிவரணும், அதுக்காக இப்படி ஒரு காரியத்தை நான் செய்துட்ருக்கிறேன், அவ்வளோதான். ரெட் ஜெயின் மூலமாக தான் எல்லா படமும் போக வேண்டியதாக இருக்குது, அதை நான் தடுத்து நிறுத்தணும், அதுதான் என்னுடைய நோக்கம் தான் சொல்லுவாரே தவிர மக்களுக்கு சேவை செய்வதோ இல்லை அரசாங்கத்தை பிடிப்பதோ அவருடைய நோக்கமே கிடையாது. இந்த போராட்டங்களுக்கு போயிருக்காரு, தூய்மை பணியாளர்களை சந்திச்சு பேசியிருக்காரு, கஸ்டடியத்துக்கு குரல் கொடுத்துருக்காரு, இவ்வளோ விஷயங்கள் பண்ணும்போது என்ன போராட்டம் பண்ணாரு? என்ன போராட்டம் பண்ணாரு? ஜோசப் விஜய் போராட்டத்துக்கு வந்தாரா? எந்த போராட்டத்துக்கு வந்தாரு? கஸ்டடியத்துக்கு வந்து குரல் கொடுத்தாரு. தமிழ்நாடு மக்கள்ல கஸ்டடியத்துன்னு ஒன்று நடந்தது இல்லையா, 24 கஸ்டடியத்து நடந்தது திமுக ஆட்சியில, அதற்கு வந்து குரல் கொடுத்தாரு. என்ன குரல் கொடுத்தாரு? என்ன குரல் கொடுத்தாரு? வன்மையா கண்டிக்கிறோம், அவ்வளவுதானே சொன்னாரு. அது போராட்டம், அது பேரு வன்மையா கண்டிக்கிறோம்னு சொல்லி போராட்டமா? நான் கூட தான் நிறைய சொல்லிட்டு இருக்கிறேன், வன்மையா கண்டிக்கிறேன், திமுக ஆட்சி சரியில்லை வன்மையா கண்டிக்கிறேன்றேன், அதனால பேர் போராட்டமா? அதனால கட்சி வச்சிருக்குன்னு அர்த்தமா? தனிப்பட்ட முறையில் அவருக்கு தெரிஞ்சதை சொன்னார், அவ்வளோதான். அது ஒரு கட்சியுடைய கொள்கைன்னு சொல்ல முடியாது, கட்சியுடைய போராட்டம்னு சொல்லவே முடியாது. அதை நீங்கள் தான் அவரை கட்சின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, அவர் சொல்லவே இல்லையே. தாவேகா கட்சி அடுத்தது அரசாங்கத்தை பிடிக்கணும் அவர் வாயால் சொல்லவே இல்லையே. இந்த மாநாட்டில் சொன்னாரா? 2 மாநாடு நடத்தினார்,
எங்கேயாவது சொன்னாரா? அவர் சொன்னாரா? இல்ல இல்ல. அவர் கூட இருக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க. அவர் சொன்னாரா? என்னுடைய கேள்வி அதுதான். நான் அரசாங்கத்தை பிடிப்பேன், நான் தான் முதலமைச்சராக இருப்பேன், எங்கேயாவது சொன்னாரா? 234 தொகுதிகளிலும் நான் நிற்பேன் அப்படின்னாரு. இதுலேயே அவருடைய முட்டாள்தனம் என்னன்னு தெரியுதா? 2 இடத்துல வேணா நிற்கலாம், 234 இடத்துலையும் தொகுதிகளை நிற்க முடியுமா? பேசும்போது ஜாக்கிரதையாக பேசணும். என்ன, வாய்க்கு வந்தபடி பேசக்கூடாது. இது சினிமா இல்லை. அப்போது நீ பேசுறது எப்படி பேசியிருக்கிற? உன்னுடைய ரசிகர்களுக்காக நீ பேசியிருக்கிறே தவிர தமிழக மக்களுக்காக நீ பேசலை. ஆக அவரெல்லாம் நீங்கள் கட்சின்னு சொல்லி அந்த தாவேக்காவை சொல்கிறதே தவறு. அது ரசிகர் கூட்டம், ரசிகர் மன்றம், அது கட்சின்னு பேர் வச்சிருக்கிறாங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. சரி, இப்போ அரசியல் களம் வந்துட்டாங்க. அரசியல் களம் வந்துட்டு ஓட் பர்சன்டேஜ் இவ்வளோ வாங்குவாங்க அப்படின்னா ஒரு கணிப்பில் சொல்ல முடியுமா? ஏங்க எப்படி சொல்ல முடியாது. என்னங்க, உலக நாயகன் இருந்தார், அவராலே வாங்க முடியல. என்ன அருமையான திரு விஜயகாந்த், அவராலேயே தனியாக நின்று ஒன்றுமே சாதிக்க முடியல. அவரெல்லாம் இருக்கும்போது விஜய்லாம் ஒன்றுமே கிடையாது. நடிக்கலாம் ஒருவேளை, ஆனால் மக்கள் மத்தியில் ஒன்றுமே கிடையாது. அன்னைக்கு ஒரு பெருங்கூட்டம் வந்துச்சு இல்லையா, முதல் மாநாடு 2வது மாநாடு, அதுலேயே 50 விழுக்காடு ஓட்டு தான் அவருக்கு வரும். 50 விழுக்காடு ஓட்டு தான் அதுலேயே வரும். முதல் மாநாட்டத்துலேயுமே 1 லட்சம் பேர் வந்தாங்கன்றாங்க, 2வது மாநாட்டில் 2.5 லட்சம் பேர் வந்தாங்கன்றாங்க. அந்த 2.5 லட்சம் ஓட்டே அங்கே விழாது. அதில் வெறும் 1 லட்சம் வாக்கு தான் வேணால் விழலாம். அதனால் 1% அவளை எடுக்கணும்னா அதெல்லாம் சும்மா பேச்சு, நிச்சயமாக கிடையாது. இவ்வளோ நேரம் எங்களோட இணைஞ்சு ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.